நாய் செத்து கிடக்குதுன்னா வீட்டில் நாயை வளர்த்த கூட அவங்க செத்து போயிட்ட தூக்கி போடுவாங்களா? புழு பூச்சி போய் கிடக்கும், நாங்கள் தூக்கி போடுவோம். நாய் செத்து போனால் அடிக்கிற மருதா போயிடல. அவ்வளோ கஷ்டப்பட்டோம். லாக்டவுன் டைமில் வண்டி கிடையாது. எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்து செஞ்சோம். என் கை உடஞ்சி 3 மாதம் வீட்டில் இருந்தேன். 3 மாதம் வீட்டில் இருந்து ₹1 கூட கொடுக்கல. 3 மாதம் எனக்கு ஆப்ஷன் போட்டாங்க தெரியுங்களா? இப்போ இந்த வயசுல என் கை இப்போ வலிக்குது. நல்லா இதுவாக இருக்கப்ப செஞ்சேன். இப்போ என் நரம்பெல்லாம் தாழ்ந்து போயிட்டு அவ்வளோ வலிக்குது. இப்போ நாங்கள் வேலை செய்கிறோம். 8ஆம் மாதம் மழை பெஞ்சு சாணியில் காலை வச்சு வேலை மேலேருந்து சரிக்கு வந்து என் கையை உடஞ்சி இந்த கையை வச்சுக்கின்னு இந்த ஒரு கையில் 4 தெரு பெருக்கணும் வச்சாங்க எங்களை. எங்கள் சூப்பர் எல்லாம் ரொம்ப கொடுமையாக நாங்கள் வாழ்ந்தோம். செஞ்சு இந்த வேலையை நிறுத்திட்டாங்களே. எப்படி அவங்க பிள்ளைங்களாம் காப்பாற்றுக்காங்க? எப்படி படிக்க வைக்குது? எப்படி வாடகை கொடுக்குறது? எப்படி சாப்பிட்றது? எங்கள் பார்த்து இப்படி பங்கெடுத்துக்கிறாங்களே. நாங்கள் எங்கே செஞ்சுருந்தாலும் ஒழுங்காக வேலை எங்களை நிறுத்திட்டதுக்கு கான்ட்ராக்ட் ஆளுட்டு வந்து விட்றாங்க. 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா என்ன பண்ண முடியாது? இஎஸ்பி பிடிச்சிப்பாங்களா? அதுலேயே எப்படி நாங்கள் வாழ்கிறது? இதை நம்பி ஒரு வேலைக்கு போகிறோம். ஒரு வீட்டு வேலை செஞ்சாலே ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு போகிறோம். அந்த வேலையை நம்பி சரி நாங்கள் வர இதில் எங்களுக்கு எதுவுமே இல்லை. அவங்க யூஸ் பண்ணுற நாப்கின்லேருந்து போடுற விஸ்பர்லேருந்து அவங்க குழந்தைக்கு போடுற எல்லாமே இருக்குது. அந்த சாதத்தை ஒரு நான்வெஜ் செஞ்சாலே அதை எடுத்து போட்டாலே ஒரு நாள் போனாலே அது ஸ்மெல் வரும். அதை நாங்கள் எல்லாமே கொரோனாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். எங்களுக்கு இது வரைக்குமே ஆஃபீஸில் ஒரு மாஸ்க் க்ளவுஸ் எதுவுமே இல்லை. எங்களுடைய காசில் தான் நாங்கள் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோமே. எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் கேட்குறது என்ன, எங்களுடைய சேலரி எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு வேலையை கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் போய்ட்டு ராம்கி கூட இத்தனை வருஷம் வேலை பண்ணதுக்கும் புதுசாக அவங்க கூட போய் சேர்கிற மாதிரி தானே இருக்குது. 1 கிலோ அரிசி 70 ரூபாய் விற்கிது. இப்போ நாங்கள் 15000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு குடும்பம் பண்ண முடியுமா? விலைவாசி எல்லாமே ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு இப்போ சம்பளத்தை கம்மி பண்ணி கொடுத்தா நாங்கள் என்ன குடும்பம் பண்ண முடியும்? 15000 ரூபாய் சம்பளம். இந்த சலுகைகளை நாங்கள் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு எங்களுக்கு கொடுக்கல? இப்போ வந்து கொடுக்குறீங்களே எது கொடுங்க? அப்போ 15 வருஷம் வந்து நாங்கள் உழைப்பெல்லாம் வீணாக போயிடுச்சா? எங்கள் வாழ்வாதாரத்துக்கோசம் நாங்கள் வந்து உட்காந்துக்கிறோம். எங்கள் பிள்ளைங்க 5 நாளாக இங்கே வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு, ஆனால் இன்னும் ஒரு வாரத்தை கூட எங்களை கூப்பிட்டும் பேசல, என்னான்னு கேட்கல. நேற்றெல்லாம் மழையில் நனைஞ்சி அப்படி இங்கே தான் உட்காந்துனோம். வீட்டுக்கும் போல எங்கேயுமே போல. 2015 வெள்ளம் வந்தது. 2015 வெள்ளம் வந்தது. 1ஆம் தேதி மழை பெஞ்சது. 2ஆம் தேதி எல்லாரும் வீட்டில் தண்ணி புந்துச்சு. ஆனால் 5 நாள் ஜெயலலிதா வந்து எங்களுக்கு லீவு கொடுத்தாங்க. 5 நாள் கழிச்சு 10 நாள் 15 நாள் நைட்டு 1 மணி நைட்டு காலையில் 6 மணிக்கு வந்தோமா, நைட்டு 10 மணி 11 மணிக்கு வீட்டுக்கு போனோம். அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டோம் கொரோனா டைமில். அதே எங்கேயுமே யாரும் சேர்க்க மாட்டாங்க. தண்ணி கட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. பச்சை தண்ணி கட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. அக்கம் பக்கம் கூட பேச மாட்டாங்க. போலீஸ்காரனுங்க யாருன்னா எதுனா சொல்கிறாங்க சொன்னால் எட்டப்போ அப்படி தான் பேசுவாங்க. வேறு எதுவுமே இது கிடையாது எங்களுக்கு. அப்படி இருந்தால் கஷ்டப்பட்டு நாங்கள் சேர்ந்து இவ்வளோ தொழுக்கு வந்தோம். எங்களை அசால்ட்டாக தூக்கி போட்டாங்க. 10 வருஷமாக 2016லேருந்து வேலை செஞ்சிட்ருக்கோம் சரிங்களா. 6500 ரூபா சேலரியிலேருந்து இப்போ 23000 ரூபா சேலரி வந்திருக்கு. 23 ஒரு நாளைக்கு 753 ரூபா சேலரி. அதாவது இதில் எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. வந்தால் சம்பளம் இல்லாட்டி இல்லை. வீக்லி ஆஃப் கூட எதுவுமே கிடையாது. இவங்க வந்து கான்ட்ராக்டர் வந்து விட்டது எங்களுக்கு எந்த இன்ஃபார்மும் முன்னாடி பண்ணவே இல்லை. நாங்கள் வேலை பண்ணிட்டு தான் இருந்தோம். 30ஆம் தேதி வந்து வேலைக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ராம்கிலேருந்து ஆள் வர வச்சுட்டு இவங்கெல்லாம் திடீர்னு ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டாங்க. கேட்டதுக்கு ஆள் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது வரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அது பிறகு பார்த்தா 31ஆம் தேதி ஃபுல்லாக கையெழுத்து வாங்கலை. என்னென்னா அவங்க கூட சேர்ந்து நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி. நாங்கள் 10 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்தோம். எந்த ஒரு பிஎஃப்எஸ் எதுவுமே கிடையாது, எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை. அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து 17,000 சில்லற பெருக்கிறவங்களுக்கு. அந்த ஆட்டோ ஓட்டினானா 18,000 ரூபா சேலரி. அதில் பிஎஃப் பிடிச்சிட்டு மீதி 14,000 சில்லற தான் வரும்.
ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சேலரி மாதிரி, லாரியில் போகிறவங்களுக்கு, வண்டி ஓட்டுறவங்களுக்கு அந்த மாதிரி. என்கிட்ட சொன்னதுக்கு நாங்கள் சொன்னோம், இத்தனை வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம், எங்களுக்கான பெனிஃபிட் கொடுங்க, இல்லையா ஒரு செட்டில்மெண்ட் கொடுங்கல, வேலை பர்மனெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தோம். அது கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, 1ஆம் தேதி சுத்தமாக கையெழுத்து வாங்கவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து வேலை பண்ணுங்க, இல்லாட்டி வந்து உங்களை நாங்கள் வேலைக்கு எடுக்க மாட்டோம் சொல்லிட்டு ஃபோட்டோ ஆப்லாம் இருந்தது, அதாவது மொபைலில் ஆப் எல்லாமே டெலீட் பண்ணிட்டாங்க, அட்டனன்ஸ் எடுத்து கிழிச்சு போட்டாங்க, வேலைக்கு உள்ளேயும் சேர்க்கவே இல்லை. முடிஞ்சால் அவங்க கூட ஒர்க் பண்ணுங்கள், இல்லாட்டி வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாய் செத்து கிடக்குதுன்னா வீட்டில் தான் நாயை வளர்த்த கூட அவங்க செத்து போயிட்டா தூக்கி போடுவாங்களா? புழு பிடிச்சி போய் கிடக்கும், நாங்கள் தூக்கி போடுவோம். நாய் செத்து போனால் அடிக்கிற மருதா போயிடல. அவ்வளோ கஷ்டப்பட்டோம். லாக்டவுன் டைமில் வண்டி கிடையாது, எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்து செஞ்சோம். அப்போல்லாம் எங்களுக்கு அவ்வளோ சலுகை கொடுத்தாங்க. இப்போ எதுக்கு எங்களை ஒரு நாயோட கேவலமா ஒதுக்கி வச்சிருக்காங்க? எங்களை வந்து உங்களோட கஷ்டம் என்ன, சரி நாங்கள் வேலை எங்களுக்கு கொடுக்கலாம்ல. இப்போ 5 நாள் ஆகுது நாங்கள் வந்து குடும்பத்தை விட்டுட்டு புள்ள குட்டிங்களை வந்து விட்டுட்டு இந்த வெயிலையும் அவ்வளோ அவஸ்தைப்படுறோம். ஒருத்தருக்கு உடம்பு ரீதியாக எவ்வளோ பிரச்சனை பொம்பளைங்களுக்கு. மழையிலையும் இருந்தோம், எந்திரிக்கவே இல்லை யாரும் போல. 2021 கேஸ் போட்டிருக்கோம். அது வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க, வெயிட் பண்ணுங்க, நாங்கள் பார்த்து பேசுகிறோன்னு சொன்னோம். நாங்களே எங்கள் சார்பாக உண்ணாவிரதெல்லாம் இருந்திருந்தாங்க. அவங்க போய்ட்டு பேசுறதுக்கு இவ்வளோ தான் சேலரி பண்ண முடியும், வேணா 3000 ரூபாய் போனஸ் தரோம், நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் வேலை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுடைய சம்பளத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் வேலை செஞ்சாலே எங்களுக்கு ஓகே தான், நீங்கள் பர்மனெண்ட்டாக பண்ண தேவையில்லை, இருக்கிற சம்பளத்தை வேலை செய்யுங்க, இல்லையாட்டே எங்களுக்கு எதனா ஒன்று பண்ணோம் சொல்லி தான் நாங்கள் கேட்டிருக்கோம். எடுத்த உடனே அவங்க கூட போய் வேணா இதுலேருந்தே எங்களுக்கு 5000 ரூபாய் கம்மியாகுது இல்லை, அந்த 5000 ரூபாய் தான் நாங்கள் ஒரு வாடகைக்கு ரெண்ட் கட்டுவோம், இல்லை பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுவோம். ஏதாவது இப்போ நிறைய பேர் இந்த வேலை பண்ணிவிட்டு எவ்வளோ நோயெல்லாம் பட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு ஹஸ்பண்டு கூட இல்லை, ஃபேமிலியில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து நம்ம எதனா பண்ணுன்னா அது என்னவோ பார்த்துட்டு நம்ம போய்டும். அது பிறகு நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, நம்ம சொன்னாலும் அவங்க தெரியல. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஏற்கனவே என்ன ஏடிஎம்கேல ஆட்சி இருக்கும்போது அவங்க வந்து வெளியில் வந்துட்டு 11 ஜூன் வந்து கான்ட்ராக்ட் விட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அதுக்காக என்னென்ன சொல்கிறாங்க, 2 ஜூன் தான் நான் விட்டுருக்கேன், அதை நீங்கள் வந்து எங்ககிட்ட அரசியல் பண்ணுறீங்களா, நீங்கள் அப்போவே கேட்கணுன்னா அவங்க வந்து எங்களுக்கு வந்து எந்த இதுவும் பண்ணல சரிங்களா. நிறைய பேர் கட்சியில் இருக்கவங்க எல்லாமே தான் இருக்காங்க. நாங்கள் ஓட்டு போட்டோம், சரி அவங்க எங்களுக்கு பண்ணல, நீங்கள் பண்ணுவீங்க சொல்லிட்டு நாங்கள் பண்ணோம். நீங்கள் வந்து நான் பண்ணும்போது உங்களுக்கு நான் பர்மிட் பண்ணுறேன், நான் எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. கேட்டேன்னா எதுவுமே 1 நாள் 2 நாள் உட்காரலாம், சிஎம் வரைக்கும் தெரியலன்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கவே முடியாது. இன்றைக்கி வரமே அது எதுவுமே பேசவே இல்லை. இன்றைக்கி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு இதில் நீங்கள் ராம்கியில் வந்து நீங்கள் சேர்ந்துக்கோங்க, உங்களுக்கு நாங்கள் வேலை இல்லைன்னு சொல்லலை, நாங்கள் உங்களை அனுப்பியும் விடல, நீங்கள் இதில் சேர்ந்துக்கோங்க. ஆனால் அவங்களே சொல்கிறாங்க அதில் 15000 ரூபாய் தான் சம்பளம் தரோம், உங்களுக்கு பிஎஃப்ல நாங்கள் பிடிச்சி தரோம் அப்படின்னு. 15000 ரூபா வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா, இருக்கிற சம்பளத்திலே கம்மி பண்ணால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு சிஏ ஒருத்தர் சொல்கிறாரு, வாய்ஸ் மெசேஜ் குரூப்பில் போட்டு விட்றாரு, இப்போ அவங்க கதை முடிஞ்சு போச்சு, இதோட நமக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, அவங்களெல்லாம் அனுப்பிச்சிரு. ஃபோன் அப்போல்லாம் 31ஆம் தேதி எங்களுக்கு கட் பண்ணி 31 போகிறோம், திடீர்னு உங்களுக்கு வேலை இல்லை வெளியே போன்றாங்க. இன்னும் 1 வாரம் போய் செஞ்சோமா, 1 நாள் போய் செஞ்சோமா, 15 வருஷம் செஞ்ச வேலையை நீ ஒன்றுமே இல்லை வெளியே போன்னு சொல்கிறீங்க. அப்போ இது இவங்களுக்கே நியாயமாக இருக்குது. இப்போ இவங்க இருக்கிறாங்க ஒரு பதவியில், இவங்களை வந்து வெளியே போங்க, உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் இவங்களுக்கு சும்மா இருப்பாங்களா சொல்லுங்கள்? இப்போ எங்களை வந்து ஒன்றுமே இல்லைன்னு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. 31ஆம் தேதியிலேருந்து எங்கள் வேலை போயிடுச்சு, அவ்வளோதான். போய் இஷ்டம் தான் போய் அதில் சேர்ந்துங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தான் சலுகை. அந்த சலுகை யார் கேட்டாங்க? அந்த சலுகை எங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது தானே. இப்போ வந்து சலுகை கொடுக்கணும். இப்போ அதே வயசு இருக்குதா? இப்போ போய் நாங்கள் திருப்பி போய் 10 வருஷம் 5 வருஷம் எங்களால் வேலை செய்ய முடியுமா? என் கை உடஞ்சி 3 மாதம் வீட்டில் இருந்தேன். 3 மாதம் வீட்டிலேருந்து 1 ரூபா கூட கொடுக்கல. 3 மாதம் எனக்கு ஆப்ஷன் போட்டாங்க தெரியுங்களா. இப்போ இந்த வயசில் என் கை இப்போ வலிக்குது. நல்லா இதுவாக இருக்கப்போ செஞ்சேன். இப்போ என் நரம்பெல்லாம் தாழ்ந்து போயிட்டு அவ்வளோ வலிக்குது. இப்போது நாங்கள் வேலை செய்கிறோம். 8ஆம் மாதம் மழை பெஞ்சு சாணியில் காலை வச்சு வேலை மேலேருந்து சரிக்கு வந்து என் கை உடஞ்சி, இந்த கையை வச்சுக்கின்னு இந்த ஒரு கையில் 4 தெரு பெருக்கிற வச்சாங்க எங்கள் சூப்பர் சிஎல்லாம். ரொம்ப கொடுமையாக நாங்கள் வாழ்ந்தோம். எவ்வளோ கொடுமையில் நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு எவ்வளோ சித்திரவலை, இன்னமாரி காற்று மழையில் மரம் உடஞ்சி போய் ஆம்பளை மாரி நாங்கள் தூக்கி போட்டோம் லாரியிலலாம். இந்த கொரோனாலாம் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. நாங்கள் நடந்துனே போயிட்டு இந்த வேலைக்கு ஓசம் என்ன பண்ணுறது, 80 வகுத்துக்கு பசியாச்சு, நம்மளுக்கு யார் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நாங்கள் பசியோட இந்த பசிக்கு ஓசமே நான் நடந்து போயிட்டு நாங்கள் கையத்தை போட்டு இந்த வேலை செஞ்சுட்டு அங்கேயே உக்காந்துன்னு கிடப்போம் சாயந்தரம் வரைக்கும் 5 மணி வரைக்கும். அவ்வளோ பேர் சென்னை சிட்டி சென்ட்ரல் மற்ற சந்தில புந்தலன்னா கூட பரவாயில்ல. மெயினான எல்லா அமைச்சரும் எல்லா அதிகாரிகளும் எல்லா இதுவும் அதிகாரிகள் உள்ளே வந்து இருக்கிறாங்க. யாருக்கு தெரியாத இருக்கும், தெரியாத போல இருக்கிறாங்க. ஆனால் எதுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியல.